வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கோலிவுட். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ஆக்ட் பண்ணிருக்க குபேரா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு டைரக்டர் சேகர் கமுலா தான் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. குபேரா படம் எப்படி இருக்கு அப்படின்ற மூவி ரிவ்யூவை இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இதனுடைய மெயின் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட எரிவாயு திட்டத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக 1 லட்சம் கோடிய சட்டவிரோதமா இவங்க டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இதுக்காக இந்த காசை பரிவர்த்தனையா மாத்துறதுக்காக தொழிலதிபரா இருக்க ஜிம் சர்ஃப் நினைக்கிறாரு. இதுக்காக தான் சிறையில முன்னாள் சிபிஐ அதிகாரியா இருக்க நாகார்ஜுனாவோட ஹெல்ப் இவங்களுக்கு தேவைப்படுது. இதுக்காக ஒரு 4 பிச்சைக்காரங்களை தேடுறாங்க. அதுல ஒருத்தர் தான் தனுஷ். இப்படி இந்த கதை மூவ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி ஒயிட்டா மாத்தலாம் அப்படின்றதுக்காக நாகார்ஜுனா என்ன பண்றாரு அப்படின்னா, 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்க பேர்ல ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அதை வந்துட்டு கருப்பு பணத்தை வச்சு வெள்ளையா மாத்த முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு டிரான்சாக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிச்சைக்காரங்களும் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு நடுவுல தனுஷை கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போகும்போது தான் தனுஷ் வந்துட்டு தப்பிச்சு போயிருவாரு. அவரு தப்பிச்சு போறத ரொம்பவே எதிர்பாராத விதமாவே நினைச்சிட்டு இருக்க இந்த ஒரு நிமிஷத்துலதான் இந்த பரிவர்த்தனை அப்படியே தடைப்பட்டு போயிருது. தனுஷ புடிச்சாதான் இந்த ஒரு டிரான்சாக்சன் நடக்கும் அப்படின்றதுனால இதுக்காக ஒரு குழுவை அமைச்சு நாகார்ஜுனா தேடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா தனுஷ் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தோட எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல லவ்வரால ஏமாற்றப்பட்டு அழுதுட்டு இருக்க ராஷ்மிகாவை தனுஷ் மீட் பண்றாரு. அதுக்கப்புறமா ராஷ்மிகாவோட தனுஷ் வந்துட்டு டிராவல் பண்ண வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படுறாரு. தனுஷ் வந்துட்டு என்ன ஆனாரு, அந்த கொள்ளை கும்பல்ல அவரு மாட்டிக்கிறாரா, அது மட்டும் இல்லாம ராஷ்மிகாவோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதே இந்த கதையினுடைய சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே அழுக்கான ஒரு உடைய அணிஞ்சிருக்காரு தனுஷ். ஒரு குட்டி நாய் கூட அவர் கூட இருக்கு. இவரை முழு பிச்சைக்காரராவே அந்த ஒரு வாழ்க்கைய தனுஷ் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பாட்டுக்காக கையேந்திர ஒவ்வொரு இடத்துலயுமே அவரு முகத்தை பார்க்கும்போது பாவமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அனுதாபம் வருது அப்படின்னே சொல்லலாம். ராஷ்மிகாவை கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான நடிப்பை இந்த ஒரு படத்துக்காக கொடுத்திருக்காங்க. தனுஷோட சேர்ந்து அந்த குப்பை மேட்ல சுற்றி திரிந்து நானும் நடிப்புல கை தேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை பார்க்காத ராஷ்மிகாவை இந்த ஒரு படத்துல கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கொள்ளை கும்பலோட கை கோர்க்கிற நாகார்ஜுனாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருக்காருல அப்படின்னு நம்மள சொல்ல வைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஜிம் சர்ஃபோட வில்லத்தனம் அப்படியே ஒரு வில்லனுக்கு அப்படியே ஆக்ட் ஆகுதுப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சினிமாவுக்கு நல்ல ஒரு வில்லன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். பிச்சைக்காரரா வர பாக்கியராஜ், சுனைனா, நாசர், தஹில் அப்படின்னு எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே சூப்பரா நடிச்சு முடிச்சிருக்காங்க. யாருமே யூகிக்க முடியாத ஒரு கதையை டைரக்டர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் இந்த பரபரப்பு ஒரு பாதியில கூட தடைப்படாம கடைசி வரைக்குமே நம்மள ரொம்பவே எட்ஜில உட்காந்து பார்க்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு நேர்ல வரலாம்.